நான் கதைக்கிறது விளங்குதா? சார். ஓகே. தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. செவ்வட்ட கூம்பின் கனவளவு. செவ்வட்ட கூம்பின் கனவளவு. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப ஒரு கூம்பொண்டு இருக்குண்டா, அது இந்த ஆரை வந்து ஆறாகவும் உயரம் வந்து ஹெச்சாகவும் இருக்கிற ஒரு கூம்பு இருக்கு. இப்ப இது இந்த கனளவு எப்படி காண்றேன்டா, இந்த கூம்பின் இந்த கூம்பின் உயரத்துக்கு சமனான, ரைட், இந்த கூம்பின் உயரத்துக்கு சமனான இந்த கூம்பின் ஆரைக்கு சமனான ஆரை உள்ள இந்த கூம்பின் உயரத்துக்கு சமனான உயரம் உள்ள ஒரு உருளை ஒன்றை எடுத்து, ரைட், ஒரு உருளை ஒன்றை எடுத்தா இந்த உருளையின் கனளவின் ஒன்றின் கீழ் 3 பங்கு கனளவா தான் இருக்கும் இந்த கூம்பின் கனளவு. ரைட், அதாவது வந்து நீங்க இந்த கூம்பை தூக்கி கொண்டு வந்து இந்த உருளைக்குள்ள தாட்டு விட்டீங்கன்னா, தாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அது இந்த உருளையை ஃபுல்லா மண் போட்டு நிரப்புனா, நான் முதல்ல வந்து சதுர அடி கூம்பகம் பார்த்தேன். அது சதுரமுகின்ற கனவுல வந்து ஒன்றிங்கள் 3 பங்கா இருக்கும். அதே மாதிரி இதை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு மண் போட்டு நிரப்பிட்டு இதை நாங்க வெளியில எடுத்தோம்டா, 3ன் மேல் 2 பங்குக்கு மண் நிரம்பி இருக்கும் வேண்டா. இந்த நிரம்பாத இந்த பகுதி வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், இந்த வெளியில எடுத்த கூம்பிட்ட கனவுளவா இருக்கும். ஆகவே 1/3 கனவுளவா இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த உருளை இந்த கனவுளவு என்னவென்று தெரியும். அடிப்பரப்பு தர செங்குத்தியரம். அடிப்பரப்பு என்ன? வட்ட அடியின் பரப்பு பையார் வர்க்கம் எச். ஆகவே இது இந்த 1/3 பங்கு தான் இந்த கனவுளவா இருக்கு. ஆகவே இது வந்து என்ன இருக்கு, 1/3 பையார் வர்க்கம் எச்சா இருக்கும். இது இந்த கனவு எழுதி கொடுங்க. படத்தை போட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. 14 சென்டிமீட்டர் விட்டமும் 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 12 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள 12 சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள 14 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள 14 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள 14 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள கூம்பின் கனவளவை காண்க. செவ்வட்ட கூம்பு அல்லது கூம்பு எல்லாம் ஒன்றுதான். கூம்பின் கனவளவை காண்க.
ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கூம்பு இருக்காம். அந்த கூம்பின் ஆரை விட்டம் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு 14 சென்டிமீட்டர். ஆரை எவ்வளவு? இதுல கவனிக்கப்பட விடக்கூடாது, விட்டம் தான் நான் சொன்னேன். அப்ப ஆரை எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். உயரம் வந்து 10 சொல்லியிருக்கு. செங்குத்து உயரம் 10 12 12. ஆகவே கனோட வந்து காண்றா b is equal to 1/3. எப்பயுமே வந்து ஒரு இது இந்த சமன்பாடு எழுதி வந்து ஒரு கனோட எழுதிக்கல அவங்க ஃபைனல் எக்ஸாம்ல கூட நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சமன்பாட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அவங்களா தராம நீங்க ஒரு சமன்பாட்டை எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அவை சமன்பாட்டு எழுதிக்கொள்ளும் பையார் வர்க்கம். அவை பாத்தீங்கன்னா 1/3 பையார் வர்க்கம் எக்ஸ். ரைட். அப்ப 1/3 தர 22/7 தர ஆர் வந்து 7 தர 7 ஆர் வர்க்கம் தானே. 7 தர 7 தர 12. 7 7 மட்டுப்பற்றும் 3 3 3 12. இப்ப பெருக்கின எவ்வளவு உங்களுக்கு? 88 தர 7. எவ்வளவு அளவு முக்கியம்? 616 சென்டிமீட்டர் காணும் சார். எழுதி கொடுங்க. இதை எழுதினா அடுத்த கேள்வி எழுதுங்க. 14 சென்டிமீட்டர் ஆரையும் 14 சென்டிமீட்டர் ஆரையும் 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள 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 ஒரு திண்ம உலோக உருளையில் இருந்து 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு திண்ம உருளை திண்ம உலோக உருளையில் இருந்து திண்ம உலோக உருளை உருக்கி 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு திண்ம உருளை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரையும் 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள எத்தனை செவ்வட்ட கூம்புகளை உருவாக்க முடியும்? 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு திண்ம உலோக உருளையை உருக்கி 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு திண்ம உலோக உருளையை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரமுடைய எத்தனை திண்ம செவ்வட்ட கூம்புகளை உருவாக்க முடியும்? எத்தனை திண்ம செவ்வட்ட கூம்புகளை உருவாக்க முடியும்? இது எக்ஸாம்ல வரைக்கும் வந்து இன்னும் வடிவ விளக்கமா தருவான். அப்படின்னா உலோகங்கள் எதுவும் எஞ்சாதவாறு வேஸ்ட் ஆகாதவாறு எல்லாம் தருவான். ரைட். இது எக்ஸாம்ல இப்படி இந்த மாதிரி கேள்வி வரைக்கல. உலோகம் எதுவும் எஞ்சாதவாறு என்றா அது சொட்டு கூட வேஸ்ட் ஆகாம வருது என்ன அர்த்தம்? அதேதான் இங்கே நான் அதெல்லாம் வசனத்தை பெருசாக்காம உங்களுக்கு சொல்லிட்டா சொன்னேன். ரைட். 14 சென்டிமீட்டர் ஆரையும் 10 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு உருளையில் இருந்து திண்ம உருளையை உருக்கி திண்ம உலோக உருளையை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள எத்தனை உலோக
செவ்வட்ட கூம்புகள் தயாரிக்க முடியும். பதினெட்டா சார்? தெரியல. ஃபர்ஸ்டுக்கு வந்து பார்ப்போம். திண்ம உலோகத்தின் திண்ம உலோக உருளையில் கனவளவு எவ்வளவு? πr வர்க்கம் h 22/7 தர r வந்து உங்களுக்கு தெரியும் 14 தர 14 தர h வந்து 7 சென்டிமீட்டர் கன. இப்ப வந்து பாருங்க, நான் இதை சுருக்காமையே வச்சிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு இதையும் அங்கால வெட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஈவன் நான் இந்த பைய கூட நான் போடாமையே வச்சுக்கொள்ள வேண்டாம். ரைட், இந்த பைய கூட நான் தேவையில்லை, இப்போதைக்கு நான் பையே வச்சுக்கொள்ளணும். ரைட், சில இடங்கள் வந்து சுருக்காமே இதை நான் வந்து நல்லா சுருக்கிட்டு போகாம இப்படியே கொண்டும் செய்ய. ரைட், 14 வர்க்கம் பண்ணி போட்டுக்கொள்ளணும். இதுல 14 வர்க்கம் h வந்து 7 சென்டிமீட்டர். ரைட், அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் இல்லையா உயரம்? உருளையின் உருளையின் 10. ரைட், சாரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திண்ம செவ்வட்ட கூம்பொன்றின் கனவளவு. ஒன்றின் மூன்று πr வர்க்கம் h. ரைட், இங்க இருக்கிற h வேற, இங்க இருக்கிற h வேற. நீங்க வேணும்னா அதை மாத்தி இங்க r1 h1 போட்டுக்கொள்ளலாமே. இதுன்ற அறை வேற, இங்க தந்திருக்கிற அறைகள் வேற, அதுன்ற அறைகள் வேற. ரெண்டையும் h r நீங்க போடாம h1 r1 போட்டுக்கொள்ளலாம். ரைட், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1/3 π, ஆறுக்கு பதிலா பாத்தீங்கன்னா 7 வர்க்கம், h பதிலா பாத்தீங்கன்னா 5 வர்க்கம் சென்டிமீட்டர் கனம். இப்ப இது மாதிரி எத்தனை உலோகம் இந்த உருளையில இருந்து உருக்கி எத்தனை கூம்புகள் செய்யலாம்னு கேட்டிருக்கு. அப்ப ஒரு கூம்பிന്റെ கனவளவு எவ்வளவு? மொத்த கனவளவு வந்து உருக்கப்பட்ட மொத்த கனவளவு வந்து இவ்வளவு. ஆகவே மொத்த கனவளவு இவ்வளவுதாலே பகுத்தம் நாங்களுக்கு எத்தனை கூம்பு உருக்கி செய்யலாம்னு வருது. ரைட், ஆகவே கூம்புகளின் எண்ணிக்கை இல்லாட்டி செய்யப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை, இல்ல உருக்கி எடுக்கப்படும் கூம்புகளின் எண்ணிக்கை, நீங்க என்ன வரையும் போட்டுக்கொள்ளணும். ரைட், கூம்புகளின் எண்ணிக்கை எப்படி வரப்போகுது? மேல வந்து மொத்த கனவளவு வந்து உங்களுக்கு π × 14 தர 14 தர 10 சென்டிமீட்டர் கனத்தின் கீழ் 1/3 π தர 7 தர 7 தர 5 5 வர்க்கம் 5 சென்டிமீட்டர் கனம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பையன் மட்டுப்பற்றும் இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க 14, இங்க 14, 2 வரும். இங்க ஒரு 5, இங்க 10, 2, 4 4 2 8. இந்த 3 மேல போய் என்ன செய்யும்? 1/3 இருக்கிற 3 மேல போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். ஆகவே 3 தர 2 தர 2 தர 2 எத்தனை? 24. பாருங்க, சரியாண்டு முதல்ல இப்படி 18 வந்தது. இப்ப நான் இதுல செஞ்சதுல பிள்ளை இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி நீங்க செய்ததுல பிள்ளை வந்ததா?
ஆமாம் சார், நான் 2 ஆட 2 2 6 போட்டேன் சார். சரி. 2 ஆறு. ஓகே. எழுதினா சொல்லுங்க. எழுதியாச்சா? ரிதா எழுதியாச்சா? ரிதா விளங்குதா? ஓம் சார். ஓகே. அடுத்ததுல இங்க போட்டுக்கொள்ளுங்க. கோலத்தின் கனவளவு. இந்த கோலத்தின் கனவளவு காண்றது வந்து நீங்க ஏ லெவலுக்கு வந்தீங்கன்னா, அதாவது ஓ லெவல் முடிச்சுட்டு நீங்க ஏ லெவலுக்கு வந்தீங்கன்னா தொகையீடு மூலம் காண்றது எப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது தொகையீடு மூலம் இப்படி இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சும்மா இங்க பாக்குற இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து தொகையீடு. அது வந்து எப்படி என்ன ஒரு கோலம் இருக்குன்னா அந்த கோலத்தின் ஒரு சின்ன கீழத்தை வட்டி எடுத்து அது டெல்டா எக்ஸ் எடுத்து அதுல இருந்து நாங்க அதை தொகையீடு பண்ணி அது மொத்த பேன அளவு வந்து நாங்க காணுவோம். ரைட்? அது வந்து ஏ லெவல்ல இருக்கு. இப்ப உங்களோட லெவலுக்கு வந்து உங்களோட நுழைவுக்கு வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னா ஒரு கோலத்தின் கனவளவு, ரைட்? ஒரு கோலத்தின் கனவளவு எப்படி வரும்னா
இதுக்கு முதல்ல கோலத்தின் மேற்பரப்பளவு பாத்துறாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு கோலத்தின் கனளவு வந்து எப்படி வருமெண்டா இந்த மாதிரி ஒரு சுற்றுருளை. இந்த சுற்றுருளையில ஆரை உள்ள 2r உயரம் உள்ள ஒரு சுற்றுருளை எடுத்துக்கொண்டோம்னா எப்படி இருக்கும்? அதுக்குள்ள வந்து ஒரு கோலத்தை வந்து நாங்க அடக்கி கொள்ள முடியும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கோலத்தை நாங்க இதுக்குள்ள அடக்கணும்னா இப்படி இருக்கும். இப்போ கோலத்தின் ஆரை வந்து 6 இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, இங்க வந்து இது ஒரு ஆர், இங்க ஒரு ஆர், ஆகவே உயரம் வந்து என்ன வரும்? 2r இருக்கிற மாதிரி ஒரு கோலத்தை உள்ளுக்கு அடக்கலாம். இப்ப எப்படி இருக்குமெண்டா ஒரு சுற்றுருளைக்குள்ள ஒரு கோலத்தை உள்ளுக்கு அடக்கிறோம். ரைட், ஒரு சுற்று உருளைக்குள்ள வந்து இந்த கோலத்தை வந்து நாங்க உள்ளுக்கு தள்ளி விட்டோம்னா எஞ்சி இருக்கிற இடம் இருக்குதானே, அது வந்து எப்படி இருக்குமாமெண்டா எஞ்சி இருக்கிற இடம் வந்து ஒரு அதே ஆரை உள்ள அதே உயரம் உள்ள, அதாவது அதே உயரம் உள்ள ஒரு கூம்புக்கு சமனா இருக்கு. ரைட், அதாவது வந்து ஒரு உருளை எடுத்து, ரைட், அந்த உருளைக்குள்ள ஒரு கோலத்தை போட்டோம்டா, அதாவது வந்து 6 ஆரை உள்ள உருளை எடுத்து அதுக்குள்ள ஒரு கோலத்தை போடக்குள்ள அந்த கோலத்தின் மட்டுமட்டா இருக்கிற மாதிரி சுற்றுவட்ட உருளைன்னு சொல்லுவாங்க. அதாவது மட்டுமட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? 6 ஆரேண்டா இந்த உள்ளுக்கு இருக்கிற கோலம் வந்து 2r இருக்கு. விட்டா விட்டம் 2r இந்த சுற்றுருளை வந்து என்ன இருக்கு? உயரம் 2r இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சுற்றுவட்ட உருளைக்குள்ள இந்த கோலத்தை போட்டோம்டா இந்த எஞ்சி இருக்கிற இந்த பகுதிகள் இருக்குதாங்க, எஞ்சி இருக்கிற இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, உள்ளுக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற இடங்கள் இருக்குதாங்க, அது வந்து அந்த கனவு எப்படி இருக்குமெண்டா அதே ஆரை உள்ள அதே உயரம் உள்ள ஒரு கூம்பிட்ட கனவுக்கு சமனா இருக்கும் அந்த எஞ்சி இருக்கிற பகுதி. ரைட், இந்த ரெட் கலர்ல இருக்கிற பகுதி தான் இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த விழாம் வந்து அதுக்கு சமனா இருக்கு. ஏடா என்ன அர்த்தம்? இந்த உருளையின் கனவளம். ரைட், அப்ப உருளையின் சுற்றுருளையின் கனவளவு வந்து மற்றொரு சுற்றுருளையின் கனவளவு எப்படி இருக்கும்டா எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிற கோலத்தின் கனவளவையும் எதையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த சுற்றுலைக்குள்ள இந்த கோலத்தையும் போட்டு இந்த இத ஒரு மண் நிரப்பி இதுக்குள்ள கொண்டு ஃபுல்லா நிரப்பினோம்னா இது ஃபுல்லா நிரம்பும். என்ன அர்த்தம்? இந்த கோலத்தின் கனவளவையும் இந்த பூமியின் கனவளவையும் சேர்த்தா இல்லத்தின் கனவளவு வரும். இந்த சுற்றுருளையின் கனவளவு வரும். ரைட், அப்ப கோலத்தின் கனவளவு சக பூம்பின் கனவளவு. ரைட், அப்ப இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோலத்தின் கனவளவை நான் இங்கால எடுத்துறேன், எனக்கு கோலத்தின் கனவளவு தான் காணும். சுற்றுலா கனவளவு போது நான் இங்க போடலாம். ரைட், அதாவது எப்படி போடலாம்? கோலத்தின் கனவளவு இந்த பக்கமே வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலாம்? கோலத்தின் கனவளவு இந்த பக்கமே இருக்கத்தக்கனே பூமியின் கனவளவு அங்களை கழிச்சு விடலாம். ஆகவே கோலத்தின் கனவளவு வந்து என்ன இருக்கு? சுற்றுருளையின் கனவளவுல இருந்து பூமியின் கனவளவை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கு. இப்ப சுற்றுருளையின் கனவளவு வந்து எனக்கு என்ன தெரியும்? உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் h சாய பூமியின் கனவளவு என்ன? 1/3 பையார் வர்க்கம் h கழிச்சமெண்டா 2/3 பையார் வர்க்கம் h. இந்த ஹெச்சுக்கு பதிலாக நாங்க என்ன போடுவோம்? 2r போடுவோம். ஏன்? இதான் எங்களுக்கு h. ஹெச்சுக்கு பதிலாக 2r போடுவோம். ஆகவே 2/3 பை ஆறுக்கு பதிலா ஆறு இருக்கும், அப்படியே ஹெச்சுக்கு பதிலாக 2r போட்டோம்னா எப்படி வரும்? 4/3 பையார் வர்க்கம் பையார் கன. இங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க ஒரு ஆறு இருக்கு, ஆகவே பையார் கன. ஆகவே என்னன்னு வரும்? உருளையின் கனவளவு கோலத்தின் கனவளவு வந்து 4/3 பையார் கன. 3 மேல் 4 இல்ல, இது மாறி போடுற இல்ல, 3/4
ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முக்காலிന്റെ தலகீழ். அப்ப 4 ன் கீழ் 3. 4 ன் கீழ் 3 முக்காலிന്റെ தலகீழ். 4 ன் கீழ் 3ന്റെ தலகீழ் என்றால் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சாரி 4 மேல் 3ന്റെ தலகீழ். ஆகவே 3 மேல் 4. ரைட். 3 மேல் 4 பையார் கணவது எழுதிக்கொள்ளுங்க. விளங்காட்டிக்கொள்ளுங்க. எழுதியாச்சா? ஓம் சார். கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. ஒரு கோளத்தின் கன அளவு ஒரு கோளத்தின் கன அளவு ஒரு கோளத்தின் கன அளவு 11,498 3/2 சென்டிமீட்டர் கனமா. 11,498 3/2 சென்டிமீட்டர் கனமாகும். எனின் அதன் ஆரையை கணிக்க. எனின் அதன் ஆரையை கணிக்க.
14 சென்டிமீட்டர். 14 பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலத்தின் கன அளவுக்குரிய சமன்பாடு வந்து 4 கீழ் 3 πr10 சமன் 11,491 சென்டிமீட்டர் கனம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 4 கீழ் 3 தர 22 கீழ் 7 சமன் ஒரு ஆர்கனம் சமன் 3 மேல் 24 24 24 9 27 28 29 1 12 13 14 3 3 3 3 3 3 4 3 இந்த மூன்றும் வெட்டப்படும். ஆர்கனம் சமன் இந்த நாளால வெட்டினம் என்றா ஃபர்ஸ்ட்டுக்கு 4 32 2 மிச்சம் 24 6 24 4 2 8 1 மிச்சம் 4 16. அதுக்கு பிறகு 22 வெட்டினம் என்றா 22 44 22 3 66 76 86 20 202 202க்குள்ள 9 வருமானு நினைக்கிறேன். 22 9 198 198 எத்தனை இருந்துச்சு எத்தனை இருந்துச்சு பாத்துருங்க. இதுக்குள்ள 3 22 3 66 76 86 20 20 ஏண்டா 2க்குள்ள அடங்காது. அப்ப அதுல ஒரு 0. அப்புறம் 202 202க்குள்ள 9 முறை 9 முறை 198 4 முறை 44 44க்குள்ள 2. ரைட். ஆகவே 3 3 சரி 3 0 9 2 7 வரப்போகுது. ரைட். வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து கனமூலத்துக்குள்ள இந்த 392 நாங்க வந்து பாத்தீங்கன்னா 3092 நாங்க இதால உடைச்சு எழுதினோம்டா 14 தர இதுக்குள்ள போடலாம். இந்த 2 இதுல எடுத்துட்டேன். ஆகவே இங்க வந்து வேற போகுது 2 சுருக்கி 2000 1 10க்குள்ள 5 9 4 5க்குள்ள 6. இப்ப நான் இதோட சொல்லியிருந்தா இங்கே சுருக்கல் புள்ளி வந்து பார்த்து சொல்லுங்க எங்க இருந்து
392 கிடைக்கும். இங்க 392 வரும். இப்போ 392 ரெண்டால உடைச்சேன்னா எனக்கு வரப்போகுது 1 9 18 1 196. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆர் சமன் 196 எழுதலாம். 14 தர 14 தர 14. ஆகவே ஆர் சமன் கனமூலத்துக்குள்ள 14 கனம். கனமூலத்துக்கு கனம்னா என்னது? ஆர் சமன் 14 கனத்தின் ஒன்றின் கீழ் 3 3 பெட்டுப்படும். நமக்கு 14 சொல்லிக்கொள்ளுங்க. விளங்காட்டிகள் எழுத சுருக்கின இடங்கள்ல திருப்பி உடம்பு படுத்துங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனவுளவுகளுக்கு கனவுள கோலத்தின கனவுளவுக்கு சமன்பாடு என்ன தெரியும்? 4 பையா கனம். எங்களுக்கு கனவுல வந்து எவ்வளவு தந்திருக்கு? 11,498 3 மேல் 2 சென்டிமீட்டர் கனம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கலப்பு கிணத்துல இருக்கு. அப்ப முறைமையில மாத்திரம் என்ன செய்யணும்? 3 விழாத்தாளை பெருக்கி அதோட 2 கூட்டும். ரைட். இப்ப 11,498 எங்களுக்கு வரும் 34,494 வரும். ரைட். அதோட 2 கூட்டினா 96 வந்து. இப்ப பாருங்க, இப்ப சுருக்கல் வந்து நாங்க செய்ய போறோம். இதுல இந்த பக்கம் வழிபாரு. இதுல சுருக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேல் 4 தர 22 பைக்கு பதிலா தர 6 தரம் சமன் இங்கால 34,496 கீழ் 3. ரைட். அப்ப இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 பெட்டுப்பட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் கணம் சமன் மிச்சம் எல்லாத்தையும் வங்காள கொண்டு போவோம். 34,496 கீழ் 22 தர 4 தர 7. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த 4 ஆளை விழாத்தையும் நான் சுருக்கினேன்டா எனக்கு வரப்போகுது 8,624 வரப்போகுது. ரைட். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னா இந்த 22 இந்த 8,624 சுருக்கினேன்டா எனக்கு வரப்போகுது 392. ரைட். அப்ப 392 தர 7 எனக்கு இருக்கு. நான் என்ன செய்யறேன்டா இப்ப கனமூலம் காண்றதுக்கு வந்து எனக்கு டைரக்டா கனமூலம் காண தெரியுமாட்டா காணலாம். கால்குலேட்டர் வச்சு காண காணலாம். கால்குலேட்டர் வந்து எனக்கு பாவிக்க சொல்ல இல்லை. சோ அதனால நான் என்ன செய்யறேன்டா இத என்னத்தின் கனமா எழுதலாம்னு பாக்குறேன் இவன். ரைட். அப்ப இப்ப இங்க 7 இருக்கு. நான் என்ன செய்யறேன்டா இது 392 இருக்கிறதால இது அரைவாசி என்னன்னு பாக்குறோம். இப்ப 392 அரைவாசி வந்து எனக்கு தெரியும் 196. ஆனா 196 எனக்கு தெரியும் 14 வர்க்கம் எனக்கு தெரியும். இது ஏற்கனவே எனக்கு தெரியும் 196 14 வர்க்கம் என்று எனக்கு தெரியும் 196. ஆகவே இது இந்த அரைவாசி வந்துச்சுன்னா 14 வர்க்கம் என்று வரப்போகுது. எனக்கு கனம் வரணும். அப்ப இங்க 7 இருக்கு. இங்கேயும் ஒரு 14 உருவாக்கணும். என்ன செய்யணும்? 2 ஆள பெருக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த 7 2 ஆள பெருக்கி 14 என்று எழுதினேன்டா இந்த 392 என்ன செய்யணும்? 2 ஆள என்ன செய்யணும்? இருக்கணும் சார். 392 2 ஆள பிரிக்கணும். ஏன் இங்க இந்த இதுக்குள்ள இருக்கிற ஒரு 2 தான் நான் இங்க கொடுத்திருக்கிறேன் 7க்கு. விளங்குதா இது? ஆம் சார். ஓ அப்ப 392 இருக்கிற ஒரு 2 தான் நான் இங்க கொடுத்திருக்கிறேன்டா. இந்த 392 இப்படி இப்படி எழுதும். வா ஏழு மூணு கோழிய இந்த இப்படி எழுதுவோம். 2 தர 196 தான் 392. ரைட். தர 7. இப்ப எனக்கு எழுதலாம் இந்த 2 இந்த 7 பெருக்கி எழுதினேன்டா எனக்கு வரப்போது 14 இந்த பக்கம் போடுறது. இந்த 196 நான் என்ன போடலாம்? 14 வர்க்கம் என்று போடலாம். ரைட். அப்ப ஆர் கனம் சமன் இவ்வளவு அமரப்போகுது. அப்ப ஆர் கனம் சமன் 14 கனம். பாருங்க மேலையும் கனம் மேல கனம் இருந்துச்சுண்டா அடுக்குகள் சமனா இருந்துச்சுன்னா அடிகளும் என்னவா இருக்கு? சமனா இருக்கு. ஆகவே யார் வந்து
14 சென்டிமீட்டர். விளங்கிட்டா? ஆமாம் சார், இப்போ விளையாங்க. எழுதி பாருங்க. ஒரு கேள்வி எழுது போறோம். 12 சென்டிமீட்டர் ஆரை உள்ள 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 ஒரு திண்ம அரைக்கோள உலோக குச்சியை உருக்கி 12 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம அரைக்கோள உலோக குச்சி ஒன்றை உருக்கி 12 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம உலோக 12 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம அரைக்கோள உலோக குச்சியை உருக்கி 12 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம அரைக்கோள உலோக குச்சியை உருக்கி 3 சென்டிமீட்டர் ஆரையுள்ள 3 சென்டிமீட்டர் ஆரையுள்ள எத்தனை உலோக கோலங்களை செய்யலாம்? 3 சென்டிமீட்டர் ஆரையுள்ள எத்தனை உலோக கோலங்களை செய்யலாம்? 12 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம அரைக்கோள உலோக குச்சியை உருக்கி 3 சென்டிமீட்டர் ஆரையுள்ள எத்தனை திண்ம உலோக கோலங்களை செய்யலாம்? எத்தனை செய்யலாம்?
32. 32 வருது. இப்ப பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வடிவ கவனிக்கோணம் வசனம் அரை திண்ம கோளம், ரைட்? அதாவது வந்து அரைவாசி திண்ம கோளம். முழு கோளத்துக்கு கனவளவுக்கு என்ன சமன்பாடு? 4x3 πr கனம். இப்ப இது அரை கோளம் என்றால் என்ன செய்யணும்? அரை தர பாதியா வட்டினது. முழுசுக்கு வந்து 4x3 πr கனம் என்றா அரைவாசி வந்து என்ன இருக்கும்? அரை தர 4x3 πr கனமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க கனவளவுக்கு போட்டோம்னா என்ன வரப்போகுது? 3 மற்றும் ஐயா. 2x3 பையார் கணம். πr கனம். 2x3 πr கனம்னா 2x3 தர பை வந்து அப்படி இருக்கட்டும். ஏன் எங்களுக்கு வந்து திருப்பி பை வரப்போகுது. எண்ணிக்கை கேட்கறதால அங்கேயும் ஒரு பை வரப்போகுது. ஆறு வந்து எங்களுக்கு 12. அவை 12 கனம் சென்டிமீட்டர் கனம். இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து 3 சென்டிமீட்டர் ஆரை உள்ள இங்க கேட்டது அரைக்கோளம் இல்ல கோளம், ரைட்? 3 சென்டிமீட்டர் ஆரை உள்ள கோளங்கள் எத்தனை ஆக்கணும், ரைட்? அப்ப 3 சென்டிமீட்டர் ஆரை உள்ள கோளங்கள் என்றா 4x3 π r1 கனம். இங்க வேற ஒரு ஆறு. ஆகவே 4x3 π தர 3 இந்த கனம். இப்ப எத்தனை கோளங்கள் உருவாக்கலாம் என்ன செய்யணும்? 1 2 அளவு கோணம். அதாவது வந்து மொத்த கனவளவு இது. இது எல்லாத்தையும் முறுக்கி இந்த மாதிரியான கனவளவுகள் எத்தனை 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 செய்யலாம்? அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்டா, எப்படி சொல்றது? இப்ப அதாவது வந்து 20 பேனாக்கள் இருக்குது. ஒரு பக்கெட்ல வந்து 2 பேனா வீதம் பக்கெட் பண்ணணும்னா எத்தனை பண்ணலாம்னா என்ன செய்யணும்? 20 இந்த 2ஆல பிரிச்சா 10 பக்கெட் பண்ணலாம் என்றுதான் அர்த்தம். அதாவது 20 பேனைகள் இருக்கு மொத்தமா. ஒரு பக்கெட்டுக்குள்ள வந்து 2 பேனை வீதம் நாங்க அடைக்கிறோம்டா எத்தனை பக்கெட்டுகள் உருவாக்கலாம்டா? இந்த 20 பக்கெட் 20 பேனாவை ஒரு பக்கெட்டுக்குள்ள 2 பேனையால பிரிச்சோம்டா எங்களுக்கு 10 பக்கெட்டுகள் வரும். அத மாதிரி இவ்வளவு உருக்கின இவ்வளவு உலோகம் இருக்கு. அதை வச்சுக்கொண்டு ஒரு உலோகம் இந்த அளவு கனவளவு உள்ள உலோகத்தை எத்தனை கனவளவு இதுல இதை எடுத்து செய்யலாம், இப்படி எடுத்து எத்தனை செய்யலாம்னு பார்க்கணும். அப்ப எங்களுக்கு 1 2ஆல பிரிச்சோம்னா எங்களுக்கு வரும். ஆகவே 2x3 π தர 12 தர 12 தர 12 கீழ் 4x3 π 3 தர 3 தர 3. இந்த மூன்றும் வெட்டுப்படும். இந்த பையும் வெட்டுப்படும். 3 3 3 4 12 3 3 3 4 12 3 3 3 4 12. இங்க இருக்க ஒரு நாளும் இங்க இருக்க ஒரு நாளும் வெட்டுப்பட்டுரும். ஆகவே 4 2 8 2 4 30. நீங்க இத இவ்வளத்தையுமே விரிச்சு எழுதி ஒரு பெருமானம் எடுத்து, ரைட்? இவ்வளத்தையுமே விரிச்சு எழுதி ஒரு பெருமானம் எடுத்து இவ்வளத்தையுமே பெருக்கி ஒரு பெருமானம் எடுத்து சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு சுருக்கலுக்கு வந்து டைம் போகும், ரைட்? அதாவது அதை நீங்க சுருக்கி எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் போகும். இதுல ஒரு பெரிய பெருமானம் வந்து நிற்கும். எங்களுக்கு அமௌண்ட் வந்து இதுல பெருசா வந்து நிற்கும். இங்கேயும் ஒரு அமௌண்ட் வந்து பெருசா வந்து நிற்கும். அப்ப இந்த அமௌண்டால பிரிக்கிறீங்க. நீங்க எப்படி பிரிக்கிறது, எத்தனை பயன்பாடு சொல்லணும்னா அதுக்குள்ளேயே டைம் போயிடும். உங்களுக்கு கவலையான பிள்ளைகளும் வந்துடும். இப்படியான கேள்விகள் வரைக்குள்ள இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது இது இந்த கனவளவை காண்க, அப்புறம் இது இந்த கனவளவை காண்கண்டா கண்டு கொடுங்க, ரைட்? இது இந்த மொத்த கனவளவு இது, ரைட்? முதலாவது கேள்வி முடிஞ்சு. இது இந்த மொத்த கனவளவு இது, கனவளவை கண்டு இதுல பெருக்கி விடையே கொடுங்க. ஆனா சுருக்கும் போது எத்தனை செய்யலாம் என்று கேட்கும் போது நீங்க இந்த சுருக்கி வந்த விடையை போடாம, இங்கே வந்த விடையை போடாம நீங்க என்ன செய்யலாம்டா, அதுக்கு மேல ஒரு விடை இருக்குதானே, அதுக்கு மேல ஒரு ஆப்ஷன் இருக்குதானே, அந்த ஆப்ஷனை வந்து நீங்க இதால பிரிச்சு கொடுக்கலாம், ரைட்? ஃபைனல் எக்ஸாம்ல இப்படி கேள்விகள் வாரது கட்டாயம் வரும். ஒரு கேள்வி வரும், ரைட்? அதுல வந்து சில நேரம் வந்து ஈக்குவேஷன் வந்து அவனே தருவான். ஸோ ஈக்குவேஷன் வந்து அவனே தந்தாலும் அந்த கேள்வி மேல் பேப்பர்ல வந்து தந்திருப்பான், கோலத்தின கனவளவு இது இந்த கனவளவு இதுன்னு தந்திருப்பான். அப்படி தந்து அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு இது இந்த கனவளவு என்ன ரெண்டு கேட்டாருன்னா நீங்க இங்க சுருக்கி கொடுக்கத்தான் வேணும். சுருக்கி கொடுத்தா தான் நான் விடைக்கு மார்க்ஸ் இருக்கு, ரைட்? அது மாதிரி இது இந்த கனவளவு என்னன்னு கேட்டா ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்ல கேட்கிறான்டா அதையும் நீங்க சுருக்கி கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். அப்படி ஒன்றுமே கேட்காம உங்களுக்கு எத்தனை செய்யலாம்னு கேட்கறாங்கன்னா நீங்க இதோட இதை நிப்பாடி கொள்ளலாம், இதோட இதையும் நிப்பாடி கொள்ளலாம், இதுல இதை பிரிச்சு விடையே எடுக்கலாம்.
அப்படி இல்ல முதலாவது ஸ்டெப்ல இதை கேட்டுட்டா அடுத்த ஸ்டெப்ல இதையும் கேட்டு இதையும் சுருக்கி கொடுத்தாச்சு. இப்ப எத்தனை செய்யலாம்னு கேட்டா நீங்க இதை இதால பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும்னு தெரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா இது பெரிய ஒரு பெருமானம் பெறும், இங்கேயும் ஒரு பெருமானம் பெறும். இதை இதால சுருக்கிக்கல வந்து உங்களுக்கு டைரக்டா வாய்ப்பாடு வந்து தெரியாம இருக்கும். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும், இதுக்கு மேல இருக்கிற ஸ்டெப் எடுத்து அதை இதுக்கு மேல இருக்கிற ஸ்டெப் பிரிக்கல. உங்களுக்கு இந்த பை இருக்கு, பை வெட்டுப்பட்டுரும். இங்க 4 3 2 3 இருக்கு, எல்லாம் அது வெட்டுப்பட்டுரும். இங்க 3 கணம் இருக்கு, 12 கணம் இருக்கு. 12 கணம் இருக்கல 12 கணத்தை பிரிச்சு எழுதி விடுறது. நீங்க 12 தர 12 தர 12 போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இங்க 3 3 தர 3 தர 3 போட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஈஸியா மேலே எங்களையும் சுருக்கி வெட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நீங்க சுருக்கல்களை வந்து நீங்களே காம்ப்ளெக்ஸ் பண்ணாம நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை நார்மல் ஆக்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைமை மிச்சப்படுத்திக் கொள்ள இயலும். அப்படின்னா நீங்க வேற நீங்க ட்ரை பண்ணாத கணக்குகள் எக்ஸாம்ல வரைக்கும் வந்து அதுக்கு நீங்க கொஞ்சம் டைமை ஒதுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எழுதி கொள்ளுங்க. வெளியினா லீவா இல்லாமா? வெளினா லீவா? ஓகே சார், நாளைக்கு தேங்க்யூ. டைம் கிளாஸ் இருக்கும். தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. தேங்க்யூ. குட் நைட்.